ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழகத்தில் ஜூலை 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா மின்கட்டணம் உயர்த்தியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நாம் வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா வீடு, தொழிற்சாலை உட்பட அனைத்து பிரிவுகளுக்கும் மின்கட்டணம் 4.83% பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த உயர்வு இம்மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே ஏற்றிருக்கக்கூடிய அந்த மின்கட்டண உயர்வானது பார்த்திங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி முதல்ல பார்த்திங்கன்னா அமலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக மின்வாரியம் 1.60 லட்சம் கோடி ரூபாய் கடனில் உள்ளதால் 2022 செப்டம்பர் 10 மின்கட்டணம் 30% உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2022 செப்டம்பர் 10ஆம் தேதி 30% உயர்த்தினாங்க. அதற்காக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பிறப்பித்த ஆணையில் 2022-23 முதல் 2026-27 வரை ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி ஆண்டுதோறும் ஜூலை 1 முதல் 6% அல்லது அந்த ஆண்டின் ஏப்ரல் மாத பணவீக்க விகிதம் ஆகியவற்றில் எது குறைவாகவோ அந்த அளவுக்கு கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி 2023 ஜூலையில் மின் கட்டணம் 2.18% உயர்த்தப்பட்டது. இதனால் யூனிட்டிற்கு 13 காசு முதல் 21 காசு வரை உயர்ந்ததாக சொல்லியிருந்தாங்க. அந்த உயர்வில் வீடுகளுக்கான கட்டண உயர்வு செலவை தமிழக அரசு ஏற்றதால் நுகர்வோர் தப்பித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதம் முதல் பார்த்திங்கன்னா மின்கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஏற்ப கட்டண உயர்வு விவரங்கள் தயாரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள லிஃப்ட் போன்றவற்றை உள்ளடக்கிய பொது சேவை பிரிவுக்கு யூனிட் 8.15 காசாக இருந்த கட்டணம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 8.55 காசாக உயர்த்திருக்கிறாங்க. அத்துடன் சேர்த்து 1 கிலோவாட்டுக்கு 102 ரூபாய் இருந்த நிலை கட்டணம் 107 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த கிலோவாட்டுக்கான கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடிசை தொழில் குறுந்தொழில்களுக்கு 500 யூனிட் வரை யூனிட்டிற்கு 4.60 ரூபாயாக இருந்த கட்டணம் இப்போ பார்த்திங்கன்னா 4.80 ரூபாய், அதாவது 4 ரூபாய் 80 காசாக உயர்த்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 500 யூனிட்டுக்கு மேல் 6.65 ரூபாயாக இருந்த கட்டணம் 6.95 உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்துடன் கிலோவாட்டிற்கு 72 ரூபாயாக இருந்த நிலை கட்டணம் பார்த்திங்கன்னா இப்போ 75 ரூபாயாக உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு யூனிட்டுக்கு 7.65 ரூபாயாக இருந்த கட்டணம் பார்த்திங்கனாக்கா 8 ரூபாய் உயர்த்திருக்கதா சொல்லியிருக்காங்க. தற்காலிக மின் இணைப்பு கட்டணம் பார்த்திங்கன்னா 12.4 ரூபாய் இருந்தது 12.25 ரூபாயில் இருந்து 12.85 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அத்துடன் சேர்த்து 1 கிலோவாட் நிலை கட்டணம் 562 ரூபாயிலிருந்து 582 ரூபாயாக பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனிகளுக்கு பார்த்தீங்கன்னா தற்காலிக மின் இணைப்புக்கு பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாழ்வழுத்த மற்றும் உயரழுத்த பிரிவில் மின்சார வாகனங்களுக்கான கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்டுள்ளன. புதிய மின் இணைப்பு பெறும்போது வசூலிக்கப்படும் மீட்டர் வைப்பு தொகை, வளர்ச்சி கட்டணம் போன்றவற்றை உள்ளடக்கிய பல்வகை கட்டணம் பார்த்தீங்கன்னா 4.83% பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கட்டண விகிதமும் கொடுத்துருக்காங்க. உயர் அழுத்த பிரிவு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை, ஐடி நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய கட்டணம் 6 ரூபாய் 90 காசு, புதிய கட்டணம் பார்த்தீங்கன்னா 7.25 ரூபாய். ரயில்வே, மெட்ரோ ரயில், அரசு கல்வி நிறுவனங்கள் 7.15 அதாவது 7 ரூபா 5 காசுலேருந்து 7 ரூபா 50 காசுக்காக உயர்த்திருக்கிறாங்க. தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7 ரூபா 65 காசுலேருந்து 8 ரூபாயை உயர்த்திருக்கிறாங்க. வணிக நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் 70 காசுலேருந்து 9 ரூபா 10 காசாக உயர்த்திருக்கிறாங்க. தற்காலிக மின் இணைப்புக்கு பார்த்தீங்கன்னா 12.4 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் 85 காசாக உயர்த்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு இணைப்புகளுக்கு 100 யூனிட் வரை இலவச மின்சாரமும், குடிசை இணைப்புகளுக்கு இலவச மின்சாரமும் தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கட்டண உயர்வு உயர்த்திருந்தாலும் ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மானியமானது தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டு இணைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய 100 யூனிட் ஃப்ரீயாக மின்சாரம், குடிசை இணைப்புகளுக்கு வழங்கக்கூடிய இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. வீடு, விவசாயம், கைத்தறி, விசைத்தறி, வழிபாட்டு தலங்கள், தாழ்வழுத்த தொழிற்சாலைகளுக்கான மானியம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இங்கே மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 400 யூனிட் வரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹4.60 ₹4.80 ஏற்றிருக்கிறாங்க. 401 500 வரலாம், ₹6 ₹5 வரலாம் உயர்த்திருக்கிறாங்க. 501 600 வரலாம், ₹8 855 வந்து உயர்த்திருக்காங்க. 601 800 வரலாம், 920 965 வரலாம் உயர்த்திருக்கிறாங்க. 801 1000 வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1020 1070 உயர்த்திருக்கிறாங்க. 1000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ₹11.25 ₹11.80 வந்து உயர்த்திருக்கிறாங்க. ஸோ இந்த மின்கட்டண உயர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.